திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் 61வது திருவிளையாடல். மண் சுமந்த படலம் பாகம் 2. வையையாறு வெள்ளப்பெருக்கோடு இருப்பதைக் கண்ட பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அவரவர் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையை அடைக்க வேண்டும் என்று ஆணையிட, தனக்கென ஒரு துணையோ உறவோ இல்லாத வந்தி கிழவிக்காக தாயில் சிறந்த தயாவான பெருமான் வந்திப்பாட்டிக்காக ஒரு கூலியாளாக வந்து, நிரம்ப எனக்கு பசியாக இருக்கிறது, உதிர்ந்த பிட்டையெல்லாம் கூட நான் அதை உண்டு சற்று இளைப்பாரி பிறகு உன்னுடைய பங்கை அடைக்கின்றேன் என்று கூறி வந்திப்பாட்டி கொடுத்த பிட்டையெல்லாம் அள்ளி உண்டார். அன்னை முளைத்தீம்பாவின் அரிய சுவைத்து இஃது அந்த தென்னவன் உலகாண்ட திரு ஆலவாய் உடைய மன்னர் பிரான் தனக்கேயாம் என்றென்று வாய்ப்பெய்து சென்னி அசைத்து அமுது செய்தார். தீவாய் நஞ்சு அமுது செய்தார். பிட்டோடு வந்திப்பாட்டியின் அன்பையும் சேர்த்து உண்ட பெருமான் இஃது அன்னையின் திருமுலைப்பாலை விட அரிய சுவையை உடையதாக இருக்கின்றது என்று தனக்கென ஒரு தந்தையும் தாயும் இல்லாத திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமான் கூறினார். இப்பிட்டு திரு ஆலவாய் நில உலகை ஆளும் திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமானுக்கே இது உரியதாகும் என்று தன்னுடைய திருமுடியை தலையை அசைத்து அந்த பிட்டை தன்னுடைய திருச்சென்னியை அசைத்து அதை பிட்டை திரு அமுதன உண்டார். யார்னா கொடிய நஞ்சையே உகந்து உண்ட பெருமான் இப்போ இந்த பிட்டினை வந்திப்பாட்டியின் அன்பையும் கலந்து ஊட்டிய பிட்டினை உவந்து உண்டார். தந்தையோடு தாயின்றி கூலி ஆளாக வந்த எனக்கு ஒரு தாயாய் அருள் சுரந்து மாறாத இந்த இழைப்பு ஒளித்தனையே. இனி வேலை தலை சென்று உன் சிந்தை கழிப்பெழ வேலை செய்வேன் என்று இசைத்து எழுந்தார். எனக்கென ஒரு தந்தையும் தாயும் இல்லாமல் ஒரு தனி கூலியாளாக வந்த எனக்கு ஒரு தாயாய் இருந்து அருள் சிறந்து நீங்காத இந்த இழைப்பினையும் நீ நீக்கினை. ஆனதால இனி வேலை நடக்கும் இடத்துக்கு சென்று உன்னுடைய சிந்தை மனம் குளிரும்படியாக நான் வேலை செய்வேன் என்று கூறி எழுந்தார். தனக்கென ஒரு தந்தையும் தாயும் இழைப்பும் மூப்பும் இல்லாத பெருமான் விருப்பத்தோடு கூலி வேலை செய்ய இசைந்து சென்றார். தந்தி தாய் மறுப்பிடறி வரும் குடிஞை தடங்கரையில் வந்தியாள் என்று ஏட்டில் வரைவித்து புந்தியால் உரையான் நூல் பொருளினாலும் அளப்பரிய அந்திவான் மதிச்சடையார் கரை அடைப்பர் ஆயினார். வைகை கரைக்கு சென்றவர் நான் வந்தியின் கூலி என்று யான் வந்தி ஆள் என்று கணக்கில் ஏட்டில் எழுதிவித்துவிட்டு தன்னுடைய வந்திப்பாட்டியின் பகுதிக்கு உரிய கரையை அடைக்கச் சென்றார். வெட்டுவார் மண்ணை மூடி மேல் வைப்பார், பாரம் என கொட்டுவார், குறைத்தெடுத்து கொடு போவார், சுமடு விழ தட்டுவார், சுமை இறக்கி எடுத்த அதனை தலைப்படிய கட்டுவார், உடன் சுமந்து கொடு போவார், கரை சொறிவார். மண்ணினை வெட்டுவார், கூடையில் போட்டு அந்த மண்ணை தலைமையில் வைத்து கொள்வார். பிறகு அந்த மண் அதிக பாரம் என நினைத்து கொஞ்சம் கீழே கொட்டுவார். மறுபடியும் அதை குறைத்து கொண்டு தன்னுடைய தலையில் உள்ள சும்மாடு கீழே விழுமாறு அதை தட்டுவார். பிறகு சும்மாட்டை இருக்க தலையில் கட்டி கொண்டு மண்ணை கரையிலே கொண்டு விரைந்து கொட்டுவார். இவ்வண்ணம் இவர் ஒரு கால் இரு கால் மண் சுமந்து இழைத்து கை வண்ண மலர்கன்ற கதிர்முடி மேல் வடு வழுந்த
மை வண்ணன் அறியாத மலரடி செம்புனல் சுரந்து செவ்வண்ணம் படைப்ப ஒரு செழுந்தருவின் மருங்கணைந்தார். இவ்வாறு மண்ணை எடுப்பதும் கொட்டுவதுமாக ஒரு முறைக்கு 2 முறை மண்ணை சுமந்ததால் தன்னுடைய உடல் களைப்பு அடைந்து விட்டது என்று மரநிழலை அடைந்து அங்கே படுத்துக்கொள்வார். மைவண்ணன் அறியாத மலரடி, கருமை நிறத்தை உடைய திருமால் அறியாத தாமரை மலர் போன்ற திருவடிகள் சிவக்கும்படியாக ஆனதால் ஒரு மரத்தின் நிழலில் சென்று அடைந்தார். தருமேவு மலைமகளும் சலமகளும் அறியாமல் திருமேனி முழுது நிலமகள் தீண்டி திளை பெய்த குறுமேவு மதிமுடியை கூடை அணை மேற்கிடத்தி வருமேறு வனையார் தம் வடி உணர்ந்து துயில்கின்றார். மலைமகள் உமையம்மை, ஜலமகள் கங்கை, இவர்கள் இருவரும் அறியாதபடி தன்னுடைய திருமேனி முழுவதும் நிலமகள் தீண்டும்படியாக நிலத்தில் படுத்து தன்னுடைய தலைக்கு கூடையை அணையாக வைத்துக்கொண்டு தம் வடிவு உணர்ந்து துயில்கின்றார். தாம் எடுத்த வேடத்திற்கு ஏற்ப வேடம் உணர்ந்து தூங்குகின்றார். அத்தருவே ஆலன் எடுந்தருவாக அலைப்புரட்டி தட்டி வரும் புனல் அடைப்பார் சனகாதி முழுது உணர்ந்த மெய்த்தவராய் கண் கழிப்ப மெய் உணர்ச்சி மோனமய சுத்த உரு தெளிவிப்பார் என துயில் உணர்ந்தார். அம்மரநிழலே கல்லால் மரநிழலாக அந்த நீர் வைகை கரையை அடைப்பவர்களே சனகாதி முனிவர்களாக அவர்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக மெய்யை உணர்த்துவதற்காக இப்பொழுது தூக்கத்திலிருந்து விழித்தார். ஆடுவார் சாமம் என தித்திக்கும் அமுத இசை பாடுவார், நகை செய்வார், தொழில் செய்வார், பராக்கடைய கோடுவார், மணல் குவிப்பார், குதிப்பார், தூளெல அடிப்பாய்ந்து ஓடுவார், உடன் மீழ்வார், உன்மத்தர் என இருப்பார். தூக்கத்திலிருந்து விழித்து ஆடுவார், சாமகானம் பாடுவார், சிரிப்பார். அங்கு ஏற்கனவே தொழில் செய்யக்கூடியவர்களா தமது தொழிலை விட்டு வேடிக்கை பராக்கு பார்க்கும்படியாக கரையில் மண்ணை குவித்து வைத்து கொண்டு தாவுவார், ஓடுவார். உடனே மீண்டும் திரும்ப வந்து ஒரு உன்மத்தரை போல தாம் செய்யும் செயலையே மிகவும் விருப்பத்தோடு திரும்ப திரும்ப செய்யும் விருப்பம் உடையவராக இருந்தார். வேலையினால் அறவருந்தி இழைத்தார் போல் மெய் வேர்வை காலம் இசை மூச்செறிந்து வாயொலியால் காற்றழைத்து சால நெடும் பசியினர் போல தளர்ந்து அடியாள் இடும் பிட்டின் மேல் அடைந்த விருப்பினராய் மீண்டும் அவள் பால் அணைவார். வேலையினாலே மிக வருந்தி உடல் வேர்வையெல்லாம் வழிய மேல் மூச்சு வாங்கி வாயை குவித்து கொண்டு சில்கை ஒளியை காற்று வருவித்தல் பணியாளர்களிடம் காணப்படுவது. அப்படி வாயை குவித்து ஒளி எழுப்பிக்கொண்டு நீண்ட நாள் பசி உடையவரை போல தளர்வுற்று அடியாளாகிய வந்தி கொடுத்த பிட்டினை மீண்டும் உண்ணணுன்ற விருப்பத்தோடு அவளிடம் செல்வாரானார். இடும்பை நோய் வெள்ள நீந்தி இன்ப நீர் வெள்ளத்து ஆழ்ந்த கொடும்புற முதியாள் முன் போய் கூறுவார் கோலுக்கு ஏற இடம்படு கரைகளெல்லாம் அடைபடுகின்ற இன்னும் கடுபசி உடையேன் அன்னே பிட்டிடு கடிதின் என்றார். வந்தியின் முன் சென்று அன்னையே தாயே, இன்னும் என்னுடைய பசி நீங்கவில்லை, இன்னும் மிக்க பசி உடையேன், ஆதலினால் இன்னும் விரைவில் எனக்கு பிட்டு இடுவாயாக என்று மீளவும் பிட்டை வாங்கி உண்டார். ஆங்கு அவள் அப்போது அட்ட சிற்றுணவு அளித்தாள். ஐயர் வாங்கி அங்கையும் நாவும் கனலெல வாயில் பெய்து பாங்கிரு கொடிரு ஒற்றி பதமுற பருகி கொண்டு நீங்கி முன்போல போந்து நெடுங்கரை அடைக்கல் உற்றார். வந்தி அப்பொழுது செய்த பிட்டினை கொடுக்க
ஐயனும் பசி மிகுதியால் விரைந்து உண்பார் போல சூட்டினை கருதாது வாயில போட்டு தன்னுடைய உள்ளங்கை சூடு பொறுக்கவில்லை என்று தன்னோட வாயில போட்டாராம். சூட்டை நீக்கி அந்த பிட்டினை உண்டு அதை அருந்தி கொண்டே முன்போலவே கரையை அடைப்பதற்காக வைகை கரையை நோக்கி சென்றார். பிட்டு வாய் மிதப்ப உண்பார் பெருவலி உடையார் போல வெட்டுவார் எடுத்த மண்ணை கொண்டு போய் வேற்று பங்கில் கொட்டுவார் உடைப்பு மாறும் கொள்கை கண்டார் ஆர்த்து தின்தோள் தட்டுவார் அயல் நின்றாரை தழுவுவார் களிப்பு தாங்கி. பிட்டினை வாய் நிறைய போட்டு உண்டதால் இப்போ மிகுந்த வலிமை உடையவர் போல் அந்த மண்ணை வேகமாக வெட்டி அந்த வெட்டிய மண்ணை அடுத்த வேற்று பங்கில் கொண்டு போய் கொட்டுவார். அதனால் கரையில் உடைப்பு வேறு ஒரு பக்கத்தில் உடைப்பு எடுத்து கொண்டு போவதை கண்டு ஆரவாரமாக தன்னுடைய தோள்களை தட்டி கொண்டு களிப்பு மிகுதியால் பக்கத்தில் நின்றவரை கட்டி தழுவுவார். பெருமான் தன் திருமேனியால் அவரை தீண்டுவதற்கு அவன் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எடுத்த மண் கூடையோடும் இடறி வீழ்வார் போல் ஆற்றின் மடுத்திட வீழ்வர் நீந்தி வல்லை போய் கூடை தள்ளி எடுத்த அகன் கரை மேலேறி அடித்து ஈரம் போக்கி தொடுத்த கட்டவிழ்ப்பார் மீளத்து உண்ணுவார் தொடுவர் மண்ணை. மண்ணக்கூடையில் அள்ளி கொண்டு கால் இடறி வீழ்பவர் போல மீண்டும் ஆற்றுக்குள்ளே விழுந்து மண்ணக்கூடையோட தண்ணீரில் போடுவதும் கூடையை மீண்டும் நீந்தி போய் எடுத்து வருவதுமாக ஞானக்கண் கொண்டு அறிய முடியாத பரஞ்சுடர் பெருமான் சோமசுந்தர கடவுள் இப்பொழுது இந்த புவியில் உள்ளவர்களும் இந்த வைகை ஆற்று கரையில் உள்ளவர்களும் ஊனக்கண்ணாலும் கண்டு கழிக்கும்படியாக ஒரு பித்தர் போல மண்ணை சுமப்பதும் தண்ணீரிலே நீந்துவதுமாக ஒரு பெரும் விளையாட்டையே நிகழ்த்தி கொண்டு இருந்தார். அருளினால் உலகமெல்லாம் ஆக்கியும் அழித்தும் நீத்தும் பெரு விளையாடல் செய்யும் பிறைமுடி பெருமான் இங்கன் ஒரு விளையாடல் செய்ய ஓச்சுக்கோர் கையராகி அருகு நின்று ஏவல் கொள்வார் அடை கரை நோக்க புக்கார். பேரருளினாலே உலகங்கள் அனைத்தையும் ஆக்கியும் காத்தும் அழித்தும் பெரு விளையாடல் செய்யும் பெருமான் இங்கு இப்பொழுது இவ்வண்ணமாக ஒரு கூலியாளாக இருந்து வைகை கரையில் செய்த விளையாடல் செய்து கொண்டு இருக்க, அதுபொழுது ஒரு வேலை வாங்கும் வேலையாள் கையில் பிரம்பும் கையுமாக கரை அடைக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க வருகின்றார். நெடு அலை ஒதுங்கி ஓட நிவப்புற வரை போல் இட்டு கட்டிய கரைகளெல்லாம் கண்டு ஒப்பு நோக்கி அட்டமே செல்வார் திங்கள் 1000 தொழுதாள் பேரால் விட்ட பங்கு அடைபடாமை கண்டனர் வெகுளி மூண்டார். அடைப்பட்ட கரைப்பகுதிகளெல்லாம் மகிழ்ந்து பார்த்து கொண்டே வந்த ஏவலால் 1000 பிறையினை கண்ட வந்தியின் பேரால் அளந்துவிடப்பட்ட பங்கு மட்டும் அடைபடாது இருப்பதைக் கண்டு சீற்றம் கொண்டார். இங்குதான் வந்தி பாட்டி 1000 பிறை கண்ட மூதாட்டி என்பதை காட்டுகின்றார் ஆசிரியர். வந்திக்கு கூலியாளாய் வந்தவன் யாரு என்று ஓடி கந்தர்ப்பன் என நேர் நின்ற காளையை நோக்கி, ஏடா அந்த பங்குள்ள எல்லாம் அடைப்பட்டது எவன்? நீ இன்னம் இந்த பங்கடையாய் வாழாதிருத்தியால் தம்பி என்றார். வந்திக்கு கூலியாளாய் வந்தது யார் என்று வினவி கந்தர்ப்பன் என நேர் நின்ற காளையை நோக்கி மன்மதனை போன்ற அழகுடைய எதிரில் நின்ற காளையை பார்த்து ஏடா என்று விழித்து அழைக்கின்றார். மற்ற பங்குகளெல்லாம் முற்றும் அடைபட நீ இன்னமும் இந்த பங்கினை அடையாமல் இருப்பதற்கு சும்மா இருக்கின்றாயே, அதற்கு காரணம் யாது தம்பி என்று வினவுகின்றார். வேறு உரையாது தம்மை உணர்ந்தவர் வீறு தோன்ற ஈரிலான் இருமாப்பு எய்தி இருந்த நன்னாக மேலிட்டு 6 வந்த அடுத்த பங்கில் அடைக்கரை கள்ளி செல்ல
மாறு கொண்டு ஓச்ச அஞ்சி மயங்கினார் வலிய கோலார். உன்னுடைய பங்கினை அடைக்காமல் சும்மா இருப்பதற்கு காரணம் என்ன என்று வினவிய ஏவலாளனுக்கு எந்த வேறு ஒரு உரை கூறாது. தம்மை உணர்ந்தவர் வீறு தோன்ற. தம்மை உணர்ந்த மெய் அடியவர்கள் தன் சேவடி கீழ் சென்று அங்கு எப்படி இருமாந்து இருப்பார்களோ அதுபோல பெருமானும் தன்னுடைய மெய் அடியவர்களை உணர்ந்தாராக. மாணிக்கவாசக பெருமான் 1000 பிறை கண்ட வந்தி இவர்களையெல்லாம் உணர்ந்து இருமாந்து இருந்தார். வெள்ளம், வைகை வெள்ளம் கரையை இடித்து தள்ளி சென்றாலும் அதை பார்த்த கூலியால் அவரை அடிக்கணும்னு கையை ஓங்குனாலும் அவருடைய அழகுல மயங்கி கையை தூக்கி ஓச்சுவதற்கே அஞ்சி மயங்கி நின்றார். திருச்சிற்றம்பலம்.